ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் quesadilla. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 tortilla எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி கூட யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இல்லைனா பீஸா சாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு கேப்சிகம் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனியன், கேரட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீஸும் போட்டுட்டு இன்னொரு சப்பாத்தியை வச்சு மூடி ஒரு பேனில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற இந்த quesadilla வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடிப்பக்கம் ஒரு 30 செகண்ட் போல் குக் ஆனோன்னா ஃப்ளிப் பண்ணி அதையும் இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ வந்து இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். நான் ஒரு ஸ்டெப், இது பிரேக்ஃபாஸ்ட் quesadilla எக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன ரவுண்ட் குக்கி கட்டர் வச்சு அந்த நடுஸில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த ஹோலில் வந்து நம்ம ஒரு எக்கை உடச்சி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் உங்கள் எக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குக் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் மேலே கொத்தமல்லி கீரை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் quesadilla ரெடி. குழந்தைங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, நல்ல ஹோல்சமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.